பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டில் நான் மிகவும் உற்சாகமாக, சந்தோஷமாக, ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு என்ன பெரிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார், விசேஷித்த ஆரம்பங்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்று பார்க்குறதுக்கே நமக்கு ஆவலாக இருக்குது. சங்கீதம் 91:11 நம்ம வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று. ஆமாம், நமக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் வழிகளில் காக்கும்படி தூதர்களை ஆண்டவர் கட்டளையிட்டு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் உங்கள் வழிகளை பாதுகாக்கும்படி கண்ணோக்கமாய் இருக்கிறார். இதை வேதத்தில் நடந்திருக்கிற விதவிதமான சம்பவங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் போருக்கு நேரிட்டு செல்லும் பொழுது அங்கே பயந்து, இவ்வளோ பெரிய தேசம், பெரிய இராணுவம் நமக்கு படையாக எதிர்த்து வருகிறாள் என்று பயந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தூதர்களை அனுப்பி, என் பிள்ளைகளுக்காய் நீங்கள் போராடுங்கள், என் நாமத்தில் வெற்றி பெற்று அவளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே தேவ தூதர்கள் வந்து நிர்மூலமாக்கி விடுகிறார்கள் எதிரிகளை எல்லாம், முற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார். அதே போல ஆண்டவருடைய ஊழியராகிய எலியா, அவர் மிக பயத்தோட துக்கப்பட்டு உடல் களைப்போடு அவர் இருக்கும் பொழுது அங்கு தேவ தூதரை ஆண்டவர் அனுப்பி, உன் விசுவாச வீண் போகாதிருப்பதாக என்று சொல்லி அவர் உடலையும் ஆவியிலையும் பலப்படுத்த தேவ தூதர் வந்தார். பிரியமானவர்களே, எலியாவின் விசுவாசம் பலப்படுத்த இந்த தேவ தூதரை அனுப்பினார். உங்கள் வழியிலையும் ஆவிக்குரிய பலவீனம் வரும்பொழுது விசுவாசத்தை நீங்கள் விடாமல் இருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்த தூதர்களை அனுப்புவார். அதே போல யோசேப்பு மரியாளை திருமணம் செய்ய இருக்கும் பொழுது அங்கு மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று கேட்கும் பொழுது அவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன எப்படி நடந்தது என்று சொல்லி அவன் திருமணத்தையே விட்டு விடலாம் என்று அவன் எண்ணினான். ஆனால் யோசேப்பினுடைய வழி ஆண்டவர் வைத்திருந்தது திருமணம் செய்து அங்கிருந்து ஒரு பெரிய காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்கணும்ன்ட்டு, அதை வீணாக போகாதபடிக்கு, அதை காப்பாற்றும்படி, யோசேப்போடைய எதிர்காலத்தையும் காப்பாற்றும்படி தேவதூதரை அனுப்பி யோசேப்பிற்கு ஆண்டவர் வழியை காண்பித்தார். இந்த குழந்தை, மரியாள் வயிற்றில் இருக்கிற குழந்தை, ஆவியினால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று சொல்லி அவனுக்கு கரெக்டான சூழ்நிலையை வெளிப்படுத்தி அவன் திருமணம் பண்ணும்படி ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி, மனித திங்கிங்னால நம்ம இது தவறான காரியமாச்சே, நமக்கு வேண்டாத காரியமாச்சே என்று கூட எண்ணாதபடிக்கு ஆண்டவர் காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அதிசயமான வழிகளை நம்ம ஆவிக்குரிய பார்வையுற்று பார்க்க ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அந்த வழியில் நடந்து நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறும்படி ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ இப்படி ஆண்டவர் விதவிதமான விதத்தில் நம்மை தேவதூதர்களால் காப்பாற்றுகிறார். சில நேரம் தேவதூதர்களே தரிசனமாகிறார்கள், நம்ம தரிசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் நம்ம உற்சாகப்படுத்துகிறாங்க. சில நேரம் ஆண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நேரடியாக தேவதூதராக நமக்கு உதவி செய்கிறார், அந்த ஸ்தானத்தில் உதவி செய்கிறார். சில நேரங்களில் மனிதர்களை நமக்கு தேவதூதர்களாக அனுப்பி நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு உதவி செய்யும்படி நமக்கு அனுப்புகிறார். உங்கள் கால் தவறி விடாதபடி ஆண்டவர் இப்படி தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை காப்பாற்றுவார். இதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா பிரியமானவர்களே? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இப்படி தேவதூதர்களை கட்டளையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு, வழிநடத்துதல், உங்களுடைய வழிகளில் நாங்கள் காக்கப்படணும், கால் தவறி விழக்கூடாது, ஐயோ அதில் நாங்கள் எதிர்ப்பினால அப்பா மடிந்து போகக்கூடாது என்று சொல்லி நீர் அனுப்புவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எம்மாத்திரம் எங்களுக்காக இப்படி தேவதூதர்களை அனுப்புகிறீரே, எவ்வளோ ஆண்டவரே நீர் விலையுயர்ந்த காரியத்தை எங்களுக்கு செய்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எங்கள் மீது பெரியது, பெரியது அப்பா. உன் பிள்ளைகளை நீர் அப்படி நேசித்து கனப்படுத்துவதற்கு நன்றி, கண்காணித்து நடத்துவதற்கு நன்றி. இப்பொழுதும் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே தவறான வழியில் அவங்களுக்கு திசை திருப்பப்பட்டிருந்த அவளை காப்பாற்றும் ஏற்ற முடிவை எடுக்க நீர் சொல்லித்தாரோ, தேவ தூதர்கள் மூலம் செய்தி அனுப்பும் சுவாமி, அவர்களை வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையிலே தடை எல்லாவற்றையும் மேற்கொண்டு, எதிரிகளை மேற்கொண்டு ஜெயம் பெற தேவதூதர்களை அனுப்பும் சுவாமி, அவளை வழிநடத்த அனுப்பும் ராஜா. ஆண்டவரே, அப்படியே அவர்கள் உற்சாகம், அவர்களுடைய ஆவி
அப்பா மடிந்து விடாதபடி அதை பலப்படுத்த அனுப்பும் சுவாமி. நீரே அவர்களுக்கு போராடும் சுவாமி. பரிசுத்தாவியானவர் போராடுவாராக ராஜா. பரிசுத்தாவியானவரே, உன் பிள்ளைகளுக்கு நல்வழியில நீர் விவரித்து காண்பித்து வழிநடத்தி அவளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும் சுவாமி. வெற்றிக்குள் நடத்தும். அப்படி எங்கள் வழிகளை எல்லாம் நீர் போராடி எங்களுக்கு பாதுகாத்து நடத்துவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். எனக்கு அருமையானவர்களே, புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல். இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார். இந்த புது வருட ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கர்த்தர் எங்களோட பேசினாரு. இந்த வருஷம் இந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம். 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன? டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி 5ஆம் தேதி 2025. நேரம் மாலை 6 மணிக்கு. இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி, மெட்ரோ ரயில் நிலையம், சென்னை. இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள். உங்கள் குடும்பமாக வாருங்கள். இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில், இயேசுவின் வல்லமையினால் அனுபவியுங்கள்.